Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் உலக இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடியன் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி நியூ கவர்னன்ட் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த பைபிள் ஸ்டடிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். Greetings to you all in the name of our Father Savior Jesus Christ and welcome you to the Bible study on behalf of New Covenant Ministries. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். By God's grace every day we are meditating on each verse. அப்படியே இந்த நாளிலும் கூட யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். So today we are going to see John chapter 5 verse 8. அது என்ன சொல்லப்பட்டிருக்கு நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள். So we will read, you all please listen. இயேசு அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். Then Jesus said to him, get up, pick up your mat and walk. Amen. Amen. ஒரு நிமிடம் கூட கண்களை மூடி Let's pray. நல்ல பிதாவே இந்த Thank you, வேலைக்காக Jesus. நாங்கள் நன்றி Thank you செலுத்துகிறோம். for this time of இந்த வேளையிலும் Father. கூட ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் காணும்படிக்கு எங்கள் கண்களை நீங்கள் Open our eyes to திறந்து see the wonders of your words, O Father. நீங்க சொல்லி கொடுங்க, You teach us. நாங்க கற்றுக்கொள்கிறோம். We will learn, Father. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். We humble ourselves. இயேசு நாமத்தில் பிதாவே. In Jesus' name we say this prayer. Amen. Amen. Hallelujah. 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 சந்தோஷமா இருக்கிறீங்களா? Are you all happy? Amen. Amen. இந்த வசனம் என்ன சொல்கிறது? இயேசு அவனை நோக்கி. ஆமென் சொல்லுங்க. What this verse is saying is, then Jesus said to him. இயேசு அவனை நோக்கி இரண்டு காரியங்களை சொல்லுகிறார். Then Jesus said to him two things. முதலாவது எழுந்திரு. The first thing is get up. இரண்டாவது உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. The second thing is pick up your mat and walk. ஆமென். Amen. அதாவது முந்தின வசனம் 7வது வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? So the before verse, the previous verse in 7, what we saw is, அதாவது 6வது வசனத்துல கேட்கிற கேள்வி அவன் 7வது வசனத்துல வந்து பதில் சொல்லுகிறான். so for the question which has been asked in 6th verse, he is answering in 7th 6வது verse. வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்ன கேட்கிறாருன்னா, So what Jesus is asking in verse 6 is, இயேசு அவனை நோக்கி Jesus saw him. சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்கிறார். Do you want to get well? Like that God is asking. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஏன்னா ஒரு 38 வருஷமா வந்து வியாதி படுக்கையில இருக்கிறான். He was invalid for 38 years. அவனை பார்த்து ஒரு மனிதர் கேட்கிறார். அவனை பொறுத்தவரை அவர் ஒரு மனிதர் கேட்கிறார், சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறார். Now looking at him, a person is asking, according to him Jesus is a man, so he is asking, do you want to get well? மேபி அவன் நினைச்சிருப்பான் அது வந்து ஏதோ மத குருமார் ஏதோ வந்து சர்ச்சில் இருந்து வந்திருக்கிறாங்க, அது வந்து ஏதோ பெரிய ஆளுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு, Maybe he might have thought like he is some authority, some higher official, like that he is thinking and answering. அவன் அந்த இடத்துல ஆண்டவரத்தில் என்ன செய்யறான்? தன்னுடைய இயலாமையை குறித்து அவன் சொல்லுகிறான். Now he is saying about his innocence there. நான் ஏன் இங்கே வந்து 38 வருடம் ஆகி என்னுடைய வியாதி குணமாக்கப்படாமல் நான் இருக்கிறேன், இந்த பிரதேச குளத்தில் இருக்கிறேன்னு சொல்லி சொல்லுகிறான். Even though after 38 years, why am I still staying here without any healing? Like that he is saying to Jesus அவன் Christ. சொல்லுகிறதை கவனியுங்கள், பாருங்கள். We will listen to what he says now. 7வது வசனத்துல, ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. The invalid replied, I have no one to help me into the pool when the water is dead. அப்படியே நான் வந்து போகணும் அப்படின்னா கூட நான் போகிறதுக்கு முன்பதாகவே வேற ஒருத்தவங்க போய் இறங்கிடுறாங்க. If I try also to get in, someone else goes down ahead of me, like that he is replying. அதாவது இந்த இடத்துல அவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான், ஆண்டவரே நான் போக வேண்டும் என்று சொன்னால் யாராவது எனக்கு வந்து உதவி செய்தால் மாத்திரமே நான் போக முடியும். He is saying to Jesus Christ, if I want to get down into the water, somebody should help me, like என்னுடைய that. நிலைமை அப்படிதான் இருக்கிறது. My situation is like that. என்னுடைய பலகீனம் அப்படிதான் My இருக்குது. weakness is like that. யாராவது எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி தான் நான் வெயிட் பண்ணி I'm கொண்டிருக்கிறேன். waiting that someone will come and help me, like that he is saying. அப்படி யாருமே எனக்கு இல்லை. No one is there to help me. So நானா முயற்சி செய்து நகர்ந்து அல்லது எப்படியோ போகிறதுக்குள்ள வேற ஒருத்தர் அந்த குளத்துல இறங்கிடுறான் அப்படிங்கிறான். Then if I try by myself to get inside the pool, before I go down, somebody else gets in, like நான் that என்ன he செய்ய said. முடியும்? What will I do? இன்னைக்கு நம்முடைய நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக இடங்களிலே அநேக நேரங்களில் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வருகிறது. In our life also, in many places, many situations, the same. யாராவது எனக்கு உதவி செய்வார்களா? Somebody will help me. என்னுடைய இந்த ஆபத்திலிருந்து நான் தப்பிப்பதற்கு யாராவது எனக்கு உதவி செய்ய முடியுமா? Anybody will help me to come out from this அல்லது place. நானே முயற்சி செய்து வருவதற்குள்ள அந்த காரியங்கள் நாள்பட்டு ஆகிவிடுகிறது என்று சொல்லி If I try by myself, before that the problem is getting over. அந்த அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சா புலம்புகிறோம். We are lamenting, saying all these things. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அதே சூழ்நிலையில் தான் இந்த மனிதனும் கடந்து வருகிறார். This man is also experiencing the same problem. Amen. Amen. Hallelujah. 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 இப்பொழுது ஆண்டவர் அவனிடத்திலிருந்து காரியங்களை என்ன செய்கிறார்? அறிந்து கொள்கிறார். Now God understanding the things from him. என்றைக்குமே ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் தேவனிடத்துக்கு முன்பதாக போயிட்டு
நம்ம வந்து எனக்கு அது என்னால் பண்ண முடியும், நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் என்று சொல்லி நம்ம சொல்வது வந்து முற்றிலும் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு காரியம். Always we should keep in mind that in front of Jesus we should not say like I can do this, I can do that. No, we need to avoid that. காரணம் என்ன சொன்னால் அவருக்கு எல்லாமே தெரியும். The reason is he knows everything. அதாவது யோவான் 2ஆம் அதிகாரம் 25 வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. In John chapter 2 verse 25, என்ன சொல்றாருன்னா, you see, மனிதனுக்குள் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லைன்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லுது. he did not need man's testimony about man, for he knew what was in a man. Amen. நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாய் அறிந்திருக்கிறார். All our things God Jesus knows very clearly. இந்த மனிதனுடைய காரியத்தையும் தேவனுக்கு தெளிவாய் அறிந்திருந்தார். This man things also God knows very clearly. 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? In John chapter 5 verse 6 it is clearly said, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து. ஆமென். When Jesus saw him laying there and learned that he had been in this condition for a long time, எல்லாம் அறிந்திருக்கிற தேவன் அவர். he knows everything. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. Nothing is hidden from his sight. சங்கீதம் 139 சொல்லு, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் ஆண்டவரே நான் எங்கே போனாலும் நான் உமக்கு மறைவாக போக முடியாது. As the psalmist says, like where I will go, even nothing can be hidden from you. கடலுக்கு அடியில போனா கூட அங்கேயும் நீர் இருக்கிறீர் என்று If I go deep inside the ocean, you are there. Amen. Like that is அவருக்கு அவருடைய பார்வைக்கு அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. Nothing is hidden from his sight. Amen. அப்படி அவர் பார்வைக்கு எதுவுமே மறைக்கப்படாது இருக்க நாம் எதற்காக நம்முடைய காரியங்களை மறைக்க வேண்டும்? God knows everything, then why do we need to hide anything from him? Amen. Hallelujah. 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 ஒருவேளை நாம் பெறக்கூடிய காரியங்கள், நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் அல்லது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மையான காரியங்கள் நாம் அநேக வேளைகளிலே சில நேரங்களில் நம்ம காரியங்களை மறைப்பது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். Amen. So sometimes in our life something maybe get delayed. So for that reason, one of the reason maybe we hide to God many things. Even in our prayers we don't pray openly to God. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அது ஆண்டவர் சமூகத்துல நம்ம எதுவுமே மறைக்க முடியாது. We cannot hide anything in God's presence. இந்த மனிதன் என்ன செய்ய உள்ளதை உள்ளபடி சொன்னான். This man he said whatever it is as it is. Amen. Amen. ஆண்டவரிடத்துல இருந்து எப்பவுமே உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லை என்றும் சொல்லணும். அது உலகத்திலே இப்படி தான் சொல்லணும் நம்ம. So always we should say yes for yes and no for no. Amen. Amen. அது வந்து that's for good. That is for good. Amen. Amen. So அப்படி தன்னுடைய இதயத்தை எல்லாம் ஆண்டவரிடத்துல ஊற்றி விடுகிறான். Now he is pouring all his அன்னாலே பாருங்கள் தன்னுடைய இதயத்தில் உள்ளதை எல்லாம் ஆண்டவரிடத்துல ஊற்றி விட்டால் அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. Now Anna, look at Anna, she poured out all his heart desires and then after that she was never Amen. sad. Amen. நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். We need to learn that. Amen. Amen. இப்படி அவன் சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? Now after he said this, what God is saying, already he knows very well about him. ஏற்கனவே ஜீசஸ் கிரைஸ்ட்க்கு அவரை பத்தி நல்லா தெரியும். இவனும் வந்து கன்ஃபார்ம் பண்ற மாதிரி அழகா சொல்லிட்டான். He is also saying everything very clearly now. Amen. நம்முடைய பலவீனத்தை எப்போதும் நம்ம ஆண்டவர்ல சொல்லியே ஆக வேண்டும். All our weakness we should say clearly to God. ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு ஆண்டவர் எனக்கு இது இருக்கு, நான் அதை படிச்சிருக்கிறேன், நான் இந்த டிகிரி படிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிற இந்த மாதிரி காரியத்தை ஆண்டவர் சொல்லவே முடியாது. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம எல்லாமே. நம்முடைய ஆண்டவர் எனக்கு முடியல கிருபை தாங்க நினைச்சோம், எல்லா விஷயத்திலும் அவருடைய கிருபை தான் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யணும். So we should not say to God, this degree I have, that I have, this quality I have, this talent. No, this God knows very clearly. Always we should say our weakness to God. Then God will help with His mercy. Amen. 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 ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Just God is saying, just sit and see that I am the God. Amen. உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் அப்படிங்கறார். I am battling for you, like that God is saying. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? Now what God is saying is, இயேசு அவனை நோக்கி, God looked at him and said, Amen. ஸோ இதுதான் மேட்ரு, இதுதான் பாயிண்ட். ஆண்டவரத்துல நம்ம அற்புதம் பெறணும், அதிசயம் ஆண்டவருடைய அந்த வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவது ஆண்டவரே who am I அப்படிங்கறத வந்து ஆண்டவர்ட்ட வந்து கம்ப்ளீட்டா வந்து ஓபனா சொல்லிரணும். If you want to receive a blessing from God or the power from God, the first thing we need to do is we need to openly speak to God, pray to God. Amen. நான் யாருங்கறத முதல்ல என்ன செய்யணும்? ஆண்டவர்ட்ட சொல்லிரணும். நமக்கு தெரிஞ்சத பள்ள சொல்லிரணும். ஆண்டவர் நான் என்னோட Who am I? Like that we need to say to God very clearly first. அப்பொழுது என்ன செய்றார்? ஆண்டவர் அவனை நோக்கி, Now God is looking at him. Amen. Hallelujah. Hallelujah. என்ன சொல்றாரு? What he is saying is கம்ப்ளீட்டா வந்து சொல்யூஷனை கொடுக்கிறார். He is giving a complete solution for that problem. கம்ப்ளீட்டா வந்து சுகத்தை கொடுக்கிறார். Complete healing for Amen. him. Amen. என்ன சொல்றாரு? எழுந்திரு. Now God is saying, get up. 38 வருஷமா, அதாவது அந்த 6ஆம் வசனத்துல இருந்து 5:6ல 38 வருஷமா வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான், படுத்திருந்த அவனை கண்டு தான் அந்த வசனம் ஆரம்பிக்குது. ஆமென். Now verse 6 is starting like there was an invalid person, he was staying there for 38 years. Now Jesus saw him laying there. Amen. Like this the verse is starting. படுத்திருந்த அவனை, அவனால எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஒரு வியாதி.
So he was laying there. He couldn't get up also like that one அவனை disease. பார்த்து முதல்ல என்ன சொல்றாரு? எழுந்திரு. Now looking at him, God is saying first thing, get up. அதாவது எந்த குறை நம்மகிட்ட ஃபால்ட்டா இருக்குதோ அவன் என்ன சொல்றான் மேல, ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது குளத்தில கொண்டு போய் விடுகிறதுக்கு உரிமை இல்லை, அவன் என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லி படுத்து இருக்கிறான். Now he is laying there saying that Jesus, when somebody stirs up water, I cannot get inside the pool, like that he is saying. நம்ம எந்த காரியத்தை ஆண்டவரே இதனால முடியலன்னு சொல்றோமோ அந்த காரியத்தை என்ன செய்யறார் ஆண்டவர் முடியும் வரை மாத்துகிறார். Which thing that we say we cannot do, that things that in that particular thing God will make us do. Amen. Amen. Hallelujah. 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 கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God is talking with us now. நம்முடைய லைஃப்ல வந்து நிறைய காரியங்கள் இது முடியல, இது முடிஞ்சு போச்சு, இது வந்து அவ்வளவுதான் finished, இது வந்து எப்போ வருமோ என்று சொல்லி எல்லா பேரலைஸான எல்லா காரியங்களிலிருந்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வந்து விடுதலை கொடுக்கிறார். Today God is delivering us the same way in what all work we say like this is finished, this is not going to continue, this is stopped, this file is closed. What all we think like that, God is renewing it today. Amen. Amen. Hallelujah. Hallelujah. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, Dear beloved brothers and sisters, ஆண்டவர் who listen இன்னைக்கு this, உங்ககிட்ட தான் பேசிக் God கொண்டிருக்கிறார். is talking with you today. நீங்க நினைச்சிருப்பீங்க இந்த காரியம் முடியாது, இது வந்து finished ஆச்சு, இந்த மாதிரி ஃபெயில் ஆயிட்டு, அப்படி என்னென்ன காரியம் வச்சிருக்கீங்களோ இன்னைக்கு ஒரு பேப்பர் எடுத்து நீங்க ஒரு லிஸ்ட் போடுங்க. Now today you take a paper and put a list saying that which all thing you thought like this is finished, this is not going to continue. Please list up all those things. Amen. 38 வருஷமாய் படுக்கையா இருந்த அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்கிற முதல் வார்த்தை என்ன சொல்றாரு? எழுந்திரு. For 38 long years he was laying there looking at that man. God is saying get up. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அதே தேவனை நம்முடைய பிரம்பைவா சொல்கிறார், வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள்லாம் பேரலைஸா இருக்கோ, Now the same God is saying to us today, in your life all the things that are paralyzed today, என்னென்ன காரியங்கள்லாம் செயல்படாமல் இருக்கிறதோ, which all parts of your life is not working today. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் எழுந்திரு. Today God is saying get up. அந்த காரியத்தை பார்த்து சொல்கிறார் எழுந்திரு. Looking at that thing, God is saying get up. உயிர் பெற்று எழுந்திரு. Get up with life. உலர்ந்த எலும்புகளை எழும்பச் செய்த தேவன். The weak, yes, amen. Hallelujah. Hallelujah. ஸ்கெலிட்டன் பார்த்து சொல்றாரு எழுந்திரு எழும்பி நில்லு அப்படிங்கறாரு. Looking at the அதே skeleton, தேவன் God is இன்னைக்கு saying get சொல்றார், up. என்னென்ன காரியம் முடிஞ்சு போச்சு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ, நம்ம நினைச்சு கொண்டு இருக்கோமோ அந்த காரியத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் எழுந்திரு. Now what all things we feel like this is finished, this chapter is closed, the God is saying get up from that. ஆமென். சங்கீதம் 29:4 சொல்கிறது, Now Psalms 29:4 is saying, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. The voice of the Lord is powerful, the voice of the Lord is majestic. Amen. 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 Hallelujah. 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 இன்னொரு வசனம் கூட நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனையையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. So one more verse we will read, that is Hebrews chapter 4 verse 12. For the word of God is living and active, Amen. sharper than any double-edged sword. It penetrates even to dividing soul and spirit, joints and marrow. It judges the thoughts and attitudes of the heart. Amen. அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது. So his words are powerful and life giving. அது மரித்து போன காரியங்களை உயிர்ப்பிக்கிற ஜீவனா இருக்கிறது. All that we think it is died, it is going to give life. பலனடைந்து கிடக்கிற எல்லா காரியங்களையும் வல்லமை உள்ளதா மாற்ற வல்லதா இருக்கிறது. All the powerless things are going to become powerful now. Amen. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்றதா இருக்கிற வார்த்தையா இருக்கிறது. The words are like double-edged sword. ஆமென். Amen. ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதா இருக்கிறது. It penetrates even to the dividing soul and spirit, joints and marrow. இருதயத்தோட நினைவுகளையும் யோசனைகளையும் அது வகை அறுக்கிறதா இருக்கிறது. It judges the thoughts and attitudes of the heart. Amen. Hallelujah. Hallelujah. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். One word if he அந்த says that is வார்த்தை okay. ஊனையும் கருக்கு அப்படியே இன்ச் பை இன் டெப்தா போய் என்ன செய்யும்? அது கிரியை செய்யும். Yes, it will do greater things in every ஏன்னா way. கர்த்தருடைய வார்த்தை மகத்துவம் வல்லமை உள்ளதா இருக்கிறது. Because God's word is powerful and majestic. Amen. Amen. இப்படி நம்ம 4ஆம் அதிகாரத்துல நம்ம தியானித்தோம். Like this only in verse 4 we meditated. அந்த அரச குடும்பத்துல வேலை பார்க்கறவருடைய மகன் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு. The royal official's son was not feeling well. They came and say that. அப்ப சொல்லுதா ஆண்டவரே என் பையன் வந்து சாகறதுக்குள்ள வாங்கன்னு சொன்ன உடனே Now the royal official is saying to God, Jesus, come before my son dies. நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்து இருக்கிறான் என்றார். Go, your son will live, like that God அதே போல is போய்ட்டு saying. அவங்க குமாரன் பிழைத்த உடனே நேரத்தை செக் பண்ணி பார்க்கறான். இவர் சொன்ன வார்த்தை அந்த நிமிஷம் அந்த செகண்ட் கூட மாறாமல் இருந்தது. So they are checking the time when the servant came and said the timing was the same. When Amen. God said, the same time the son was healed. அதே வல்லமை உள்ள தேவன் தான் இந்த மனிதனை பார்த்து
சொல்லிருக்காரு, எழுந்திரு. The same powerful God is saying to this man also, get up. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. உடனடியாக எழுந்திருக்கிறான். Immediately he is getting எத்தனை up. ஆனந்தம் பாருங்கள். How joyful it எத்தனை is. ஒரு மகிழ்ச்சி. How happy. 38 வருடமா படுத்த படுக்கையா கிடக்குறாங்க. 38 years he was lying யோசிச்சு there. பாருங்க. Just think. ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டனால இருக்க முடியாது. To sit in one place we அது couldn't. படுத்திருந்தனால இருக்க முடியாது. If they say to lie us also we ஆனா cannot. இந்த மனுஷன் வியாதியோட கூட படுத்திருந்திருக்கான். Now this person is invalid for 38 இந்த years. பிரச்சனை என்னைக்கு முடியும், எப்போதுல இருந்து விடுதலை கிடைக்கும் ஒரு ஐடியாவும் கிடையாது அவனுக்கு. No hope at all for this person. When I will be healed, when I can get up, no hope. ஆமென். Amen. அதுபோல இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து மேசியாவே வருவார், தேவனே இறங்கி வந்து நமக்கு சுகப்படுத்தாக்கற ஒரு எண்ணமும் நமக்கு இருந்திருக்காது. He don't know, no idea will be there like the God Messiah will come and heal me like that. No idea will be there for that person. Amen. அதே போல தான் நீங்க நினையாத நேரத்துல இருந்து தேவனிடத்துல இருந்து உங்களுக்கு உதவி வரும். So when you don't think the same way, the help will come from God. நீங்க அறியாத நேரத்துல இருந்து அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். In unknowing time, the God will give you help. நீங்க எதிர்பாராத நேரத்துல தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். Unexpected time, God will do greater things in your life. மனிதன் செய்த போல உங்களுடைய பலகீனங்களை, உங்களுடைய இருதயங்களை எல்லாம் ஆண்டவரிடம் ஊற்றி விடுங்க. Same like this man, all your weakness say to God. ஆமென். ஹalleluya. Hallelujah. அப்படியாக அவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். The same way God is saying another thing. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படி சொல்றார். Pick up your mat and walk. The Amen. second thing. Hallelujah. Amen. Hallelujah. நீ யோசிக்கலாம், எதுக்கு அவன சுகமாயிட்டு படுக்கையெல்லாம் எதுக்கு எடுக்க சொல்றாரு அப்படி You சொல்லி might think யோசிக்கலாம். like, okay, he is healed now. Why Jesus is asking to pick up the mat and walk like that? சில நேரங்கள்ல நம்மளுடைய படுக்கையே நம்மளை படுக்க வைக்கும். Many a times our bed itself make us to sleep. Amen. Amen. நம்மளுடைய வாழ்க்கையில அனுபவிச்சு நம்மளுடைய படுக்கையே என்ன நம்மள எப்பொழுதுமே படுத்துக்க செய்திருக்கும். We might have experience, if we see the bed we feel like sleeping. Amen. Amen. அது மாத்திரம் இல்லாம ஆண்டவர் வந்து அந்த வியாதி இருந்த ஒரு அடையாளம் கூட அந்த இடத்துல இருக்க கூடாது, இல்லாம கம்ப்ளீட்டா சுகமாக்க விரும்புகிறார். So God is not only that, God wanted to give the complete healing. Amen. Even Hallelujah. that symbol should also not be there. Amen. Symptoms, yes. Amen. Amen. படுக்கை மீன்ஸ் இனிமேல் இந்த வியாதி உள்ளவங்க இருக்கக்கூடாது, வியாதி உள்ளவங்க வரமாட்டாங்கிற அந்த ஒரு காரியத்துக்காக என்ன செய்யறாரு, உன் படுக்கை அந்த வியாதி படுக்கையை என்ன செய்யறாரு, கம்ப்ளீட்டா மாத்துறாரு. So full death sick bed he wanted to change. He is changing. Amen. அது ஒரு நவுனா சொல்லப்படுகிறது. ஆமென். ஒரு சப்ஜெக்ட்டா சொல்லப்படுதுங்க. Yes. Amen. அதாவது ஒரு படுக்கைனா இந்த 38 வருஷம் படுத்த படுக்கையா இருந்தா இந்த மாதிரி இந்த படுக்கை உள்ள இந்த வியாதி படுக்கை உள்ள காரியத்தையே என்ன செய்றாரு, எடுத்துட்டு போயிரு, ஒன்னோட எடுத்துட்டு போயிரு. So for 38 years that man was laying there, complete thing, the full thing, God is saying take and walk. Amen. Yeah. There shouldn't be any symptoms இந்த there. காரியங்கள் வந்து இது உன்னோட முடியட்டும். Yes. Amen. There is no more continuation for this So sickness. இத மாதிரி காரியங்கள் இனிமேல் வந்து கண்டினியூ ஆக கூடாது. Okay, it shouldn't continue. ஆமென். ஹalleluya. Amen. அதுதான் நீ சுகம் பெற்ற, ஓகே, நீ சுகம் பெற்றது மாத்திரம் இல்லாமல் எந்த வியாதியோட இருந்துச்சோ அந்த வியாதிக்குள்ள எல்லா காரியத்தையும் சேர்த்து உன்னோட கூட என்ன செய்றேன், நான் அனுப்பி விடுகிறேன். So God is saying along with all your sickness, everything, with complete deliverance and healing, God is saying அது கொண்டு கண்ணுக்கு எல்லா இடத்துல கொண்டு போட்டுரு. ஆமென். Amen. இனிமே அந்த காரியம் யாருக்குமே வராது. Amen. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. தேவன் செய்யற அற்புதம் அப்படிதாங்க இருக்கும். So God's mercy will be like that only. ஆண்டவர் செய்யற அற்புதமான காரியம் அப்படிதான் இருக்கும். Yes. ஆமென். Hallelujah. ஹalleluya. Hallelujah. அவர் செய்யற காரியங்கள் வந்து கம்ப்ளீட்டா சுகம். Yes. What all God did, complete deliverance. பார்ஷியலா சுகம் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. Not partial healing he will give, complete healing he will கொஞ்சம் சுகம் கொடுப்போம், கொஞ்ச நாள் கழிச்சு சுகம் கொடுப்போம். இது வந்து நம்ம என்ன சொல்றது, ட்ரீட்மெண்ட் மாதிரி இல்ல. Not like a treatment like this part I will heal now, later I will heal other thing. No, complete healing. இது தேவன் கொடுக்கிற சுகம். This is God's healing. அது ஒரு பரிபூர்ணமானதா இருக்கும். That will be complete. ஆமென். ஹalleluya. இன்னைக்கு உங்களுக்குள்ள பிரச்சனைகளை நான் சொன்னது போல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். So as we said, just list out சொல்லுங்க, all your இயேசு problems. நாமத்தில் இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை. By ஆமென். God's grace there is a deliverance for me from this ஆண்டவருடைய வார்த்தை problem. வருகிறது, பிரச்சனையை பார்த்து வருகிறது, எழுந்திரு. So now God's word is coming towards that problem, get up. Get active. Yes. Amen. Amen. Get active, be Amen. active. Amen. Amen. Hallelujah. 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 எல்லாம் வந்து முடிஞ்சு போன காரியத்துல கர்த்தர் வந்து ஆக்டிவ் பண்றாரு. All the finished things now God is making active. Amen. எல்லா படுத்த படுக்கையா கிடந்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, அதை பார்த்து எழுந்திரு. All the things that were laying down, now God is saying get up. நீ உன்னை படுக்க வைத்திருந்த அந்த படுக்கை இன்றையோட கூட முடிவடைகிறது. Yes, which made you sleep, which made you lay there, the God is saying together you all wake up. நீ ஏன் படுத்திருக்கனா, அந்த படுக்கை தான் உன்னை படுக்க வைத்திருக்குது, அந்த படுக்கையோட சேர்ந்து எழுந்திரு. Why you are laying there? Because that bed is making you laying there. Amen. With the bed, along with the bed you wake up. Like that God is சில saying. நேரத்துல நம்ம சுற்றி இருக்கிற காரியங்கள், சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை நம்ம என்ன செய்யும், அப்படி ஆக்கி வச்சிரும். Many a times all the atmosphere, the surrounding, the ambience will make us think like that. ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுக்கிற சுகம் வந்து உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை மாற்றுகிற சுகமா Now இருக்குது. God's healing not only heals you, it heals the surroundings also. Amen. Amen. இப்போ வந்து சில இடத்துல இருக்கிறோம், சரியான காற்று இல்லாம மூச்சு திணறல் வருகிறது அப்படின்னா உங்களுக்கு மூச்சு திணறல குணமாக்குற கர்த்தர் சுற்றி இருக்கிற அந்த ஏரியாவே என்ன செய்வாரு,
அந்த மூச்சு திணறல் வராத அளவுக்கு, அந்த காத்து வராத அளவுக்கு என்ன செய்வாரு? கம்ப்ளீட் சுகத்தை கொடுக்கிறார். Now God is giving you a complete deliverance, healing in every ways. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அதாவது உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய காரணத்தையும் அந்த ரீசன் என்ன செய்யற கம்ப்ளீட்டா இல்லாமல் ஆக்குகிறார். So your problem and the reason for the problem altogether God is finishing. Amen. உங்களுக்கு எதிரா இருக்கிற காரியங்கள், உனக்கு எதிராக இருக்கிற உன் பட்சமாய் வருவார் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். So it is said, no weapon that is formed against you shall prosper. ஆமென். Hallelujah. Hallelujah. எதிர யாரா எழும்புறாங்களோ அவங்கள உனக்கு நண்பனா மாற்றுவார். Yeah, God will change everyone. Those who come against you will make you your கர்த்தர் friend. செய்கிறார், அப்படி வல்லமை உள்ளதா இருக்கு. Yes. Amen. Hallelujah. 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 கண்களை மூடுவோம். Let's pray. நல்ல பிதாவே, Thank you Jesus. இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for this time of Father. Father. தேவன் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. Thank you for the words of Father. எங்களுக்கு இருக்கிற எல்லா காரியங்களும், Yes. பேரலைஸ்டா இருக்கிற எல்லா காரியங்களும், Jesus, all the things that are paralyzed in us, oh Father. இன்னைக்கு அதை பார்த்து ஆண்டவரே, Today you see that. நீங்க எழுந்துன்னு சொல்லிட்டீங்க. You say get up. இனி அது திரும்ப படுக்க போறது இல்லை. Again it is not going to lay down, oh Father. புது பொலிவுடன், புது உற்சாகத்தோடு கூட பல காரியங்களை செய்ய போகிறது. It is going to do many renewed new things, oh Thank you, Father. Jesus. Thank you Jesus. நன்றி Thank you இயேசுவே. Father. நன்றி Thank you இயேசுவே. Jesus. இந்த வார்த்தைகளை Thank you கேட்டுக்கொண்டிருக்கிற Father. அன்பு Dear சகோதரர்களே, beloved brothers and sisters, those who listen these words, oh Father. ஆசீர்வதித்திருக்கிறார். God has blessed you today. செக் பண்ணி பாருங்க. You check and see. விசுவாசத்தோடு கூட செக் பண்ணி With பாருங்க. faith you check and see, எந்தெந்த dear brothers காரியங்கள்லாம் and முடங்கி sisters. கிடந்ததோ, All the thing that was paralyzed in your life today, your business, your education, future your plan, future plans, என்னென்ன காரியமா இருந்தாலும் சரி, whatever it may be. ஆமென். திருமண காரியங்கள், Yes, குழந்தை marriage, காரியங்கள், child, குடும்ப ஆசீர்வாதங்கள், எந்த family காரியமா இருந்தாலும் blessings, சரி, whatever it may be. ஆமென். முடங்கி Amen. கிடந்த எல்லா All காரியங்களையும் the things that was பார்த்து paralyzed. ஆண்டவர் சொல்லிட்டாரு, எழுந்திரு. God looked that problem and said, get up. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. God's word is a powerful கர்த்தருடைய word. வார்த்தை மகத்துவம் உள்ளது. God's word is majestic. ஆமென். Amen. அது ஊனையும் கருக்கையும் பிரிக்கக்கூடிய வல்லமை உள்ளது. Yes. Amen. It separates the soul and bones. Jesus. Amen. In the name of Jesus. In Jesus' name. நாமத்தில் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. 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 Praise the Lord. Praise God the Lord. bless you. Hallelujah. Amen.